பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1970 காலகட்டங்களில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சௌகார் ஜானகி அம்மா. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மிக முக்கியமான மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக மிகப்பெரிய ஹீரோக்களான எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெமினி கணேசன், என்டி ராமாராவ், ராஜ்குமார் அப்படின்னு இந்த 3 இண்டஸ்ட்ரியிலையுமே மிக முக்கிய ஆக்ட்ரஸோடு நடிச்சிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணவங்க பத்மஸ்ரீ விருது பெற்று திரைத்துறையை கௌரவப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 94 வயதான சௌகார் ஜானகி அம்மா இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே சௌகார் ஜானகி அம்மா அவர்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது மோசமாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தொடர் சிகிச்சையில் அவங்க இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் குறிப்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாகிருக்கு. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டு அதிதீவிரமான சிகிச்சைகள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால இயற்கையாக மூச்சு விட முடியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் அவங்களுக்கு வெண்டிலேட்டர் மூலயமா சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் வெண்டிலேட்டர் வச்சோடனே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பதட்டம் தொட்டிக்குச்சு. ஏன்னா வெண்டிலேட்டர் மூலயமா சிகிச்சை எப்போ நடந்தாலுமே அதோட ரிசல்ட் மேக்ஸிமம் ஃபெயிலியராக தான் போய் முடியும். ஆனால் இந்த முறை அப்படி இருந்துடக்கூடாது, சௌகார் ஜானகி அம்மா நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே வேண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பட் யாருமே எதிர்பாராத விதமாக சௌகார் ஜானகி அம்மா இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு செய்தியை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சமீபத்தில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து சௌகார் ஜானகி அம்மாவை பற்றின நிறைய தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. மேலும் நிறைய திரை பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டுருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா கூட இருந்த நிறைய நினைவுகளை பற்றி பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சௌகார் ஜானகி அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது நமக்கு அந்த வலியை இன்னும் அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சௌகார் ஜானகி அம்மா அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.